தமிழ் சொந்தங்களுக்கு வணக்கம். என்னுடைய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். நிறையா நண்பர்கள் பார்க்குறீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணாமையே பார்க்குறீங்க. ஆயிரக்கணக்கில் பார்க்குறீங்க, ஆனால் சப்ஸ்கிரைப் பண்ணாமையே பார்க்குறீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். என்னுடைய எங்களை மாதிரி பிகினிங் யூடியூபர்ஸை வந்து கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள். இன்றைக்கி எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, நண்பர்களால் வீழ்ந்த கதையை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஏன்னா நண்பர் நான் இப்போ உங்கள் மீனவன் ப்ரோ இருக்கார் இல்லையா, அவர் நண்பர்களால் வீழ்ந்துட்டார், தரைமட்டத்துக்கு வந்துட்டார். இன்றைக்கி அவருடைய லோகோ இருக்குது, அவருடைய கடை இருக்குது, ஆனால் அவருக்கு எந்த ஒரு சம்மந்தமே இல்லை அப்படின்ட்டு வீடியோ போட்டிருக்காரு அவர் நண்பர். ஆனால் எனக்கும் அதுக்கும் சம்மந்தமே இல்லைங்க. ஆனால் என்னுடைய நேமை யூஸ் பண்ணுறாங்க, என் ஃபோட்டோலாம் இருக்குது, ஆனால் அதுக்கும் எனக்கும் எந்த சம்மந்தமே இல்லைங்க, கோர்ட்டில் கேஸ் நடந்துக்கிட்டு இருக்குங்க அப்படின்னு வீடியோ போட்டிருந்தார். நண்பர்களால் வீழ்ந்துட்டார், அவர் துரோகத்தால் விழுந்துட்டார். அந்த மாதிரி நிறையா அனுபவம் இருக்குது. நண்பர்களை வந்து எங்கே கொண்டு வைக்கணும்னா, ஃப்ரெண்ட்ஷிப்பாகவே அந்த நட்பை வந்து நம்ம வாடா நண்பா எப்படா இருக்க, நல்லா இருக்கியா அப்படிங்கிறத கேட்டுட்டு ஒரு நாள் வந்தால் எங்கேயாவது சுற்றி பார்த்துட்டோ ஏதோ ஒன்றும் அத்தோடவே அந்த நண்பர்களை யூஸ் பண்ணி அந்த மாதிரி தான் இது ஒன்றுமே தவிர, நண்பனாக இருக்கான், வேறு எங்கேயோ இருக்கான், வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கான், நம்ம ஒரு பிஸ்னஸ் பண்ணுறோம்னா அவனை கூட்டியாவது நம்மளோட பார்ட்னராக சேர்த்தோம்னா அவனுடைய குணநலங்கள் என்ன ஆகும்னா நாளடைவில் வந்து மாறும். இப்போ தூரத்தில் இருக்கும்போது அவனுடைய இது நமக்கு வந்து தெரியாது, வந்தால் சிரித்து பேசுவான், அதோட போயிடுவான், அதனால் தெரியாது. நம்மளோட ஒர்க்கிங்காக ஆரம்போது வந்து இது அவனுடைய குணநலங்கள் வந்து நமக்கு தெரியாத குணநலங்கள்லாம் வெளிப்படும். பணம் வந்து ஒருவனை எப்படியெல்லாம் மாற்றுங்கிறது அப்போ தான் நமக்கு தெரிய வரும். அதனால் வந்து நண்பர்களை வந்து அப்படியே வந்தாங்கன்னா விசிட் மாதிரி சுற்றி பார்த்துட்டு, நான் நல்லா இருக்கேன் நண்பா, நானும் நல்லா இருக்கேன், அவருடைய விஷயத்துக்கு போங்க, நீ உங்களுடைய விஷயத்துக்கு அவரை சொல்லுங்கள், அத்தோடு நிப்பாட்டுங்க நண்பர்களை. பெரும்பாலும் வந்து கூட்டுச்சேர்த்து வந்து இந்த மாதிரி நண்பர்களை வந்து ஜெயிக்கணுங்கிறது வந்து அது நடக்காத கதை. எதுக்காண்டி இது சொல்கிறேன்னா, நான்லாம் அதிலே வந்து பயங்கரமாக அனுபவப்பட்டிருக்கேன். நண்பர்களால் ஏமாந்த கதை நிறையா இருக்குது. அதுவும் நானும் படிக்கலை, அதே மாதிரி அந்த ப்ரோவும் படிக்கலை, உங்களின் மீனவனும் அவர் படிக்கலை. படிக்காதவங்களும் அதுக்காண்டி வந்து படித்தவங்கள வச்சு வேலை வாங்கி முன்னாடி வந்திருக்காங்க. இவர் என்ன பண்ணியிருக்காருன்னா, படித்து ஒரு நண்பன் நம்பிட்டு அத்தோடவே அவரே எல்லாம் பார்ப்பாருன்ட்டு இவர் எந்த அளவுக்கு நம்பி முட்டாள்தனமாக இருந்திருக்காருங்கிறத பாருங்கள்.